அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கையும் நரியும் என்ற ஒரு குட்டி கதையை பார்ப்போம். ஒரு காட்டில் புத்திசாலி வாய்ந்த ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் பயங்கரமான வறட்சி, குடிக்க கூட தண்ணி இல்லை. அங்கே காட்டில் இருக்கிற விலங்கு பூரா தண்ணி இல்லாமல் தவிக்குது. இந்த குள்ள நரி அந்த நரி என்ன பண்ணிச்சுனாக்கா, அந்த காட்டு ஓரத்தில் ஒரு பாழடைஞ்ச கிணறு, அந்த கிணத்துல அடியில் தண்ணி இருக்குது. எப்படி இதுன்னு எப்படியோ தண்ணி குடிச்சு ஆகணுமே, என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே எதிர்பார்க்காத நரி கிணத்துல குச்சிட்டு அந்த தண்ணி தான் பருகிட்டு பிறகு தான் நினைக்குது, ஓஹோ நாம் மேலே போக முடியாதுன்னு யோசனை பண்ணுது. அந்த அந்த வழியாக ஒரு ஆடு வருது. ஆடு வரும்போது, நரியாண்ணே என்ன நீங்கள் கிணற்றில் இருக்கிறீங்கன்னு அந்த ஆடு கேட்குது. அது நரி தான் தந்திரமாச்சு, அது தப்பிக்கணும்ல, அது ஐடியா பண்ணுது. நாட்டில் செம மழை பெய்ய போதான், வெள்ளமாக பெருக்கெடுத்து வரப்போதான், அதனால தான் நான் வந்து கிணத்துல தங்கிட்டேன் இது நரி சொல்லுது. நரி சொன்னவே இந்த ஆடு என்ன பண்ணிச்சு, டக்குன்னு கிணத்துல குச்சித்து வரேன். கிணத்துல ஆடு குச்சித்து இந்த நரி என்ன பண்ணிச்சு, அந்த ஆட்டு மேலே ஏறி 2 கொம்பையும் பிடிச்சி தாவி வெளியில் வந்துடுது. ஆடு என்ன பண்ணிச்சு, ஆடு மாட்டிக்கிச்சு. அப்போ தான் ஆடு நினைக்குதான், ஐயோ நம்ம முன் யோசனை எதுவுமே பண்ணாதான் நம்ம டக்குன்னு நிறைய பேச்சை கேட்டு நம்ம உள்ளே வந்துட்டுமே. அப்போ தான் அந்த ஆடு யோசிக்குது. இதுலேருந்து இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, எதுவுமே ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா யோசிக்காமல் ஆராயமாக எதுவுமே பண்ணாமல் நம்ம அந்த டக்குன்னு அந்த களத்தில் இறங்கக்கூடாது. இறங்குனா இந்த ஆடு நிலமை தான் நம்மளுக்கு வரும். என்ன ஏது ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நம்ம அந்த செயல் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அந்த கதையில், இந்த குட்டி கதையிலேருந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதாவது செஞ்சு பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.